ഹലോ ഫ്രണ്ട്സ്, നമുക്കൊന്നൊരു വ്യത്യസ്തമായ ഒരു കാഴ്ച കണ്ടാലോ? വായോ. തമിഴ്നാട്ടിലെ പാവൂർ ചത്ര മാർക്കറ്റിൽ വെച്ച് കണ്ട ഒരു കാഴ്ചയാണ് ഇത്. പുതിയ തലമുറയിൽ അധികമാരും ഇവരെ കണ്ടിട്ടുണ്ടാവില്ല കേട്ടോ. ലാടന്മാർ, കാടിറങ്ങി വന്ന ലാടന്മാർ. കാർട്ടൂൺ കഥാപാത്രമായ നമ്മുടെ കാത്തു ലാടന്മാരെ പേടിച്ച് ഓടുന്നൊരു സീനുണ്ട്. അതിൽ മാത്രമാണ് ലാടന്മാർ എന്ന് കേട്ടിട്ടുള്ളത്. ദേ ഇപ്പോൾ നേരിൽ കാണാനും സാധിച്ചേ. ധാരാളം നമ്മൾ കണ്ടിട്ടില്ലാത്ത ഐറ്റംസ് ആണ് ഇവരുടെ കയ്യിലുള്ളത്. ഇതെല്ലാം കൂടെ ചേർത്താണ് ഈ തൈലം ഉണ്ടാക്കിയിരിക്കുന്നതും. കൂടെ ഒരു നോട്ടീസും തന്നിട്ടുണ്ടായിരുന്നേ, വായിച്ചു മനസ്സിലാക്കാൻ. ഭാഗ്യം തമിഴ് വായിക്കാൻ അറിയാത്തത് കൊണ്ട് രക്ഷപ്പെട്ടു കേട്ടോ. ഏത് മാറാത്ത വേദനകൾ മാറുമെന്നും എല്ലുകൾ വളഞ്ഞപ്പോൾ അതുവരെ നിവർത്തിയെടുക്കാനുള്ള ശക്തി ഇതിനുണ്ട് എന്ന് പറയുന്നുണ്ട്. കൂടാതെ ഈർക്കിലിൽ ഒരു അഭ്യാസം കാണിക്കുന്നുണ്ടായിരുന്നേ. ഇത് കണ്ട് ഞങ്ങളും ഒരു ബോട്ടിൽ അങ്ങ് മേടിച്ചു കേട്ടോ. மனப்பூர்வமாக இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிறந்த முறையில் குணமாகும் வல்லமை படைத்ததுங்க இந்த சின்ன வேட்டிய பச்சை இலை மூலிகை. இந்த பச்சை இலை மூலிகைய சின்னவங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள், வயசானவங்கன்னு எல்லாருமே உபயோகப்படுத்தலாங்க. எவ்விதமான பத்தியமும் இல்ல, எவ்விதமான பக்க விளைவுகளும் இல்லைங்க. காடுகள், மலைகள், மரங்கள் இவை அனைத்துமே இயற்கை நமக்கு அளித்த வரங்க. அது மாதிரி காடுகள், மலைகள்ல நாங்களே நேர்ல போய் பலவிதமான வேர்கள், காய்கள், இலைகள், இது மாதிரி 58 மூலிகைகள், அதாவது ஜாதிக்காய், மாசிக்காய், கருக்காய் பாருங்க, புஷ்ப விதை காய் பாருங்க, இழுப்ப விதை, கஸ்தூரி மஞ்சள் பாருங்க, யானை கடிச்ச காய், பூமி சக்கரக்காய் பாருங்க, வசம்பு பாருங்க, இடம்புரி, பலபுரி, சித்திரத்தை, துளசி, வேலி பருத்தி, துப்ப, முடக்கத்தான் தலை, சோத்துக்கத்தாழ பாருங்க, குரல், குப்பை மேனி, கல்லுமுங்கியா, நொத்தியில பாருங்க. இது மாதிரி இன்னும் எண்ணற்ற ஏராளமான மூலிகைகளை சேர்த்து இது கூட 64 மருந்துகள். இது கூட வேப்ப எண்ணெய், இழுப்ப எண்ணெய், கடுகு எண்ணெய், புஷ்பவிதை எண்ணெய், நீலகிரி எண்ணெய் சேர்த்து காய வைத்து இடித்து எடுக்கப்பட்ட எண்ணெய்ங்க. அதாவது வலி, கலத்துல வலி, அடிமட்ட வலி, பழம்பட்ட வலி, வாதம் வலி, வாதம் கிடப்பு, நீர் கிடப்பு, நோய் கிடப்பு.